ஹாய் வெல்கம் டு தீபக் சென்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பேன் கேக் தாங்க செய்ய போகிறோம். அது வீட்டிலே இருக்கக்கூடிய திங்ஸை வச்சு நம்ம செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 6 எக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வந்து மஞ்சக்கரு தனி வெள்ளைக்கரு தனித்தனியாக பிரித்து எடுத்துடணும். இதுக்கு நல்ல ஒரு கரண்டி எடுத்து குழிக்கரண்டி எடுத்து தனியாக பிரித்து எடுத்திங்கன்னா தனித்தனியாக வந்துடுங்க அழகாக. நீங்கள் ஸ்பூனில் எடுக்கிறதோட இந்த மாதிரி கரண்டியில் எடுக்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஒயிட் கரு தனியாக மஞ்சள் கரு தனியாக வந்துடுங்க. இப்போ மஞ்சள் கருவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு ஒயிட் கருவை வந்து மிக்ஸிக்கு ஜாரில் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் அடிக்கணுங்க. நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி ஒயிட் கலரில் வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா திக்னஸாக அடிச்சிருங்க. அடித்து தனியாக வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு பவுல் எடுத்து 400 ml மில்க் சேர்த்துக்கோங்க, காய்ச்சின பால். இப்போது நம்ம தனியாக எடுத்து வச்ச மஞ்சள் கருவை இதோட மிக்ஸ் பண்ணணுங்க. விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், பால் நல்லா லைட் எல்லோ கலராக சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்க்கணுங்க. 150 கிராமு ஓட்ஸு, 150 கிராமு மைதா, சின்னமன் பவுட்ரு 1/4 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், சால்ட்டு 1 பிஞ்சு, சுகர் வந்து 150 கிராம் எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்கள் முன்னாடியே சுகரை வந்து மில்கில் சேர்த்தாலும் ஓகே தான், இல்லை கடைசியாக சேர்த்தாலும் ஓகே தான். இப்போ நம்ம அடித்து வச்ச ஒயிட் எக்குங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். இதில் நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்காம இந்த பால் மட்டும் போதும், அதை மட்டுமே வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். அதுவே நல்ல ஒரு தோசை பதத்துக்கு வந்துடுங்க. மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா ஜீனி லிக்யூட் ஆச்சுன்னா அதுவும் கொஞ்சம் தண்ணி ஆயிரும். அதனால் நல்லா திக்னஸாக இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணி மட்டும் சேர்த்துறாதீங்க. இப்போ நல்லாவே திக்னஸ் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தோசை மாவு பார்த்துக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம மிக்ஸ் பண்ணுறதுல தாங்க இருக்குது. இதோட பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் 2 வாழைப்பழத்தை வந்து சேர்த்துருங்க. அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு பட்டர் 100 கிராம் பட்டரை இந்த மாதிரி உருக்கி சேர்த்திங்கன்னா தான் அந்த பேன் கேக் வந்து பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கும். அதனால் பட்டரை சேர்த்துருங்க. மார்னிங் ஃப்ரீயாக இருக்கும்போது கூட இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஈவினிங் கூட இதை வந்து ஊற்றலாங்க. நல்லா குழந்தைங்க வரப்போ சூடாகவும் ஊற்றி கொடுத்த மாதிரி இருக்கும். நம்ம எப்படி தோசை மாவில் ஊற்றப்போ ஊற்றுற மாதிரி அது மாதிரி குட்டி குட்டியாக ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள், ஈஸியும் கூட. தோசை மாவு மாதிரி 2 பக்கம் வேக விடணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது சீக்கிரமாகவே வெந்துடும். நீங்கள் அப்படியே அதை திருப்பி போட்டுருங்க தோசை மாதிரியே. நீங்கள் இதை திருப்பி போடும்போது பேன் கேக்கை வந்து ஒரு பன்னு மாதிரி இருக்குங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா லைட் எல்லோ ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ நம்ம பேன் கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. இது மாதிரி ஒரு 4 இல்லைன்னா ஒரு 5 உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா பன்னு மாதிரி சாஃப்டாக இருக்குங்க. இந்த பேன் கேக் ரெசிப்பியை எனக்கு ஒரு செஃப் தான் சொல்லி கொடுத்தாரு. அவர் பேர் யுவா. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். நீங்கள் சொன்னனால தான் நான் கரெக்டாக பண்ணேன். ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டு மெஷர்மெண்ட்டில் போட்டு கரெக்டாக பண்ணிட்டேன். ஒரு 4 பேன் கேக்கு இந்த மாதிரி ஊற்றி எடுத்துருங்க. ஊற்றி எடுத்து ஒரு பிளேட்டில் அடுக்கி வச்சுட்டு மேலே ஹனியை ஊற்றுனீங்கன்னா ஒரு தேவைப்படுற அளவு ஹனியை ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பேன் கேக்கு ரெடிங்க. இது வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 300 சொல்லுவாங்க. இதை நம்ம வீட்டிலே பண்ணோம்னா ரொம்ப சிம்பிளாக வீட்டில் நிறைவாகவும் சாப்பிட்றலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க. இன்னும் சுகர் பத்தலைன்னா சுகரை பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம வீட்டிலே பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் டு ஆல். பாய்.